Hello everyone. இன்னைக்கு வந்து ஒரு தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி காரா பூந்தி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் கடலை மாவுக்கு. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் வேணும்னா 3/4 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு விஸ்கர் இல்லை அதாவது ஸ்பூன் வச்சு முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருங்க. ட்ரையாக இருக்க மாவெல்லாம் ஒன்றா கலந்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ஒரே நேரத்தில் எல்லா தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நான் கரெக்டான பதத்துக்கு மாவை கரைச்சிட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து மாவு திக்காக இருக்கணும், பட் நீங்கள் அப்படி கரண்டி எடுத்து ஊற்றும் போது நல்லா ஸ்மூத்தாக வரணும்னு மாவு வரணும், ஃப்ளோயிங்காக. அண்ட் நீங்கள் வந்து எப்போ வந்து காரா பூந்தி பொரிக்க போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து ஒரு கரண்டி மாவை எடுத்து அதில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை இப்படி தட்டுங்க. அந்த மாதிரி தட்டினீங்கனாக்கா அந்த பூந்தி எல்லாம் கரெக்டாக வந்து ஷேப்பாக விழும். உங்கள்கிட்ட பூந்தி தட்டு இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காரா பூந்தி சைஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக இது பண்ணி நசன்னு இருக்கும், உங்களுக்கு முறுமுறுன்னு வராது. ஸோ மீடியம் ஃப்ளேம் ஏன்னா நல்லா சூடாக இருக்கணும், அதில் தான் அது கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பூந்தி எல்லாம் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு அதனால பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை. நான் வந்து கடையில் விற்கும் இல்லையா, ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை வாங்கியிருக்கேன். நீங்கள் சப்போஸ் பச்சை வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னாக்கா ஒரு தடவை வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போகிறீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஆலக்கரண்டியில் தாளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 8லேருந்து 10 பல் அளவுக்கு பூண்டு நல்லா நசுக்கி சேர்த்து இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. நான் ஏன் வந்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிலை பூண்டுலாம் தனியாக பொரிக்கிறேன்னாக்கா, இது வந்து பெரிய சட்டி எண்ணெயில் வச்சு நீங்கள் இப்போ அந்த அவ்வளோ எண்ணெயிலையும் பொரிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த பலகாரமும் செய்ய முடியாது, ஒரு மாதிரி பூண்டு ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி தனியாக செஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பொரிச்ச காரா பூந்தி கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் காரா பூந்தி ரெடி. இதில் நீங்கள் வந்து தனியாக உப்போ மிளகாத்தூள் எதுவும் போட வேணாம், நம்ம பூந்தியில் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிட்டோம். ஸோ ஃப்ளேவர் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதை விட ஈஸியான ஸ்நாக் வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸுமே செய்ய டைம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.